வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மேனுஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் பிரிண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ தமிழர்கள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய கல்ச்சர்ஸ், இது எல்லாமே ஓலைச்சுவடி இருக்கு இல்லையா, அதில் தெரியப்பட்டது. அங்கங்கே பாறைகள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க தமிழர்கள் பற்றி. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் எந்த நூல்கள் எல்லாமே பிரிண்ட்டு செய்யப்பட்டது, ஓகேங்களா. அந்த பிரிண்டிங், தமிழ் பிரிண்டிங்லாம் எப்படி வந்தது, இது எல்லாமே டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நல்லா காது குத்து கேளுங்க, நீங்கள் ஓனாகவே எக்ஸாமில் எழுதலாம். தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இது தமிழ் கல்வெட்டுகள்னு சொல்லுவாங்க. தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரொவைட் எ வெல்த் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல், கல்ச்சரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ தமிழ் கல்ச்சர்ஸ் பற்றி, தமிழ் லாங்குவேஜ் பற்றி, தமிழர்களுடைய ஹிஸ்ட்ரி பற்றி, இது எல்லாமே நம்மளுடைய கல்வெட்டுகளை தெரிஞ்சுக்கலாம். பாறைகளில் எழுதி வச்சுருப்பாங்க இது எல்லாத்தையுமே. தே ஹாவ் பீன் டிஸ்கவர்ட் அக்ராஸ் தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் இந்தியா, as well as in South East Asian countries like Indonesia, Thailand, Cambodia, indicating Tamil maritime influence. ஸோ தமிழர்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் பாறைகளில் எழுதிருக்கு. எந்த ஊர்லலாம், அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்குது, சவுத் இந்தியாவில் இருக்குது, சதர்ன் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்குது, அதாவது தாய்லாண்டு, கம்போடியா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி நாடுகள்லையும் தமிழ் கல்வெட்டுகள்லாம் இருக்குது, ஓகேங்களா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகளை நம்ம நிறைய பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது பாறைகளில் எழுதி வைக்கிறது, ஓகேங்களா. இது எல்லாம் எங்கே இருக்குன்னா, டெம்பிள்ஸில், குகையில், மலைகளில், இந்த இடத்துலலாம் இருக்கும். நெக்ஸ்ட், காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், செப்பேடுகள். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது டாக்குமெண்ட் பத்திரம்லாம் எழுதணும்னா இந்த காப்பர் பிளேட்டில் எழுதி வைப்பாங்க. இவங்க இந்த இடத்துக்கு சொந்தம், இந்த நிலம் வந்து இவருக்கு சொந்தம்னு. அந்தமாரி அரசாங்கத்து கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, எழுதி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டட் ஆன் காப்பர் பிளேட். நெக்ஸ்ட், ஹீரோ ஸ்டோன்ஸ், அதாவது ஏதாவது ஒரு பேட்டலில் வீர மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கல்வெட்டுகள் மூலிமா ஹீரோ ஸ்டோன்ஸ் வைப்பாங்க, நடுக்கற்கள்னு சொல்லுவாங்க. டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கோவில்களில் கூட கல்வெட்டுகள்லாம் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா, கோவில் பற்றி இருக்கும், யார் டொனேஷன் கொடுத்தாங்க, அந்த டைமில் யார் ராஜாவாக இருந்தாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கோவில் கல்வெட்டுகளில் இருக்கும், சடங்குகள் பற்றி எல்லாமே. நெக்ஸ்ட், நோட்டபிள் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ எங்கெல்லாம் இந்த கல்வெட்டுகள்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா, முக்கியமானது உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், 9th century சோழா பீரியடில் இருந்தது. இது எங்கே இருக்குன்னா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தமிழ்நாட்டில். ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் ரெஃபரன்சஸ் டு த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. ஒரு கிராமம் எப்படி இருக்கணும், மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், இது எல்லாமே அந்த கல்வெட்டுகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், உத்திரமேரூர் கல்வெட்டுகளில். தஞ்சாவூர் பிக் டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், 1010 ராஜராஜ சோழா தான் அந்த டைமில் இருந்தார். இது எங்கே இருக்குன்னா, பிரகதீஸ்வரர் டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இதில் என்ன இருக்குன்னா, ராஜராஜ சோழா என்ன பண்ணார், ஓகேங்களா, ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு என்ன பண்ணார், அப்புறம் எந்தெந்த லேண்டெலாம் வந்து கொடுத்தாரு, டொனேஷன்ஸ் கொடுத்தாங்க, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த கல்வெட்டுகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், வட்டிலுட்டு ஸ்கிரிப்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், 5th 9th century CE பாண்டியா பீரியடில் இருந்த கல்வெட்டுகள். இது எங்கே இருக்குன்னா, மதுரையில், கன்னியாகுமரி ரீஜன்லாம் இருக்கும். ரொம்ப ஓல்டஸ்ட் தமிழ் ஸ்கிரிப்ட் எல்லாமே இந்த இடத்துல தான் இருந்தது, ஓகேங்களா. வெல்விக்குடி காப்பர் பிளேட், 8th century CE பாண்டியா பீரியடில் இருந்தது. இது என்னன்னா, பாண்டியாவுக்கும் சோழா கிங்டம்க்கும் சண்டை வரும் இல்லையா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த காப்பர் பிளேட்டில் எழுதி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட், சிவகங்கா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இது எங்கே இருக்குன்னா, தமிழ்நாடைய குகைகளில் நம்ம பார்க்கலாம். தமிழ் பிராமினுடைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இதில் எழுதி வச்சுருப்பாங்க. தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, 8th 13th century இந்த பீரியட்லலாம் வந்து இந்த கம்போடியா நாடு, இந்தோனேஷியா நாடு, தாய்லாண்ட்லலாம் இந்த கல்வெட்டுகள்லாம்
தமிழ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்கே இருந்திருக்கு. ஓகேங்களா, தமிழுடைய கல்ச்சர்ஸ் என்ன அது எல்லாமே அந்த இடத்துல கல்வெட்டுகளில் இருக்குது, இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் தமிழ் மேனுஸ்கிரிப்ட், தமிழ் ஓலைச்சுவடிகள். Tamil palm leaf manuscripts have preserved ancient Tamil knowledge for over 1,000 years. இந்த பாம் ட்ரீ இருக்குங்க இல்லையா, பனை மரம்னு சொல்லுவாங்க, அந்த பனை ஓலையில் எழுதுறது தான் ஓலைச்சுவடின்னு சொல்லுவோம். These manuscripts cover various subjects including literature, medicine, astronomy, philosophy. தத்துவங்கள், ஓகேங்களா, யூனிவர்ஸ் பற்றி, அப்புறம் என்னென்ன லிட்ரேச்சர்ஸ், கவிதைகள், நூல்கள், இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மெடிசன்ஸ், ஆயுர்வேத மெடிசன்ஸ், இது எல்லாமே அந்த டைமில் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதி வச்சுருந்தாங்க. இம்பார்ட்டன்ட் தமிழ் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட் எடுத்துட்டோம்னா முதல் நம்மளுக்கு தெரிஞ்சது திருக்குறள். ஸோ அந்த திருக்குறள் ஓலைச்சுவடிகள் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்றே சொல்லலாம். ஃபவுண்ட் இன் செவரல் லைப்ரரிஸ் அண்ட் டெம்பிள்ஸ், கோவில்களில் பார்க்கலாம், நூலகங்களில் பார்க்கலாம். இது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. பெரிய புராணம் மேனுஸ்கிரிப்ட், இது 12th century சேக்கிழார் மூலயமா இது எழுதப்பட்டது. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, Chronicles the lives of 63 நாயன்மார் செயின்ட். ஓகேங்களா, 63 நாயன்மார்கள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும், பெரிய புராணத்தில் தான் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா சிதம்பரம், காஞ்சிபுரம் கோவில்களெல்லாம் இதை பார்க்கலாம். ஆயுர்வேதிக் அண்ட் சித்தா மேனுஸ்கிரிப்ட், இப்போ ஏதாவது ஜுரம், ஏதோ ஒரு நோய் வந்துச்சுன்னா இந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கலாம், இது எல்லாமே ஓலைச்சுவடிகளை அந்த டைமில் எழுதி வச்சுருப்பாங்க. ரிட்டன் பை சித்தர் லைக் அகத்தியர், திருமூலர், போகர், இந்த சித்தர்கள் எல்லாமே எழுதி வச்சிருந்த ஓலைச்சுவடிகள். கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ஹெர்பல் மெடிசன், ஆல்கெமி அண்டு யோகா, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தம் மேனுஸ்கிரிப்ட், இது 8th 9th century எழுதப்பட்டது. 4000 தமிழ் ஹிம்ஸ் இருக்கும், பாடல்கள், விஷ்ணு பற்றின பாட்டு எல்லாமே இதில் இருக்கும். ப்ரிசர்வ்டு, இது எங்கே இருக்குன்னா ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் கோவிலுக்கெல்லாம் இதை பார்க்கலாம். 4000 திவ்ய பிரபந்தத்தை. தமிழ் ஆஸ்ட்ரோனாமி அண்ட் ஆஸ்ட்ரோலாஜி மேனுஸ்கிரிப்ட், ஒர்க் ஆஃப் ஆரியபாட்டா, வாராக மிகிரா வேர் டிரான்ஸ்லேட்டட் இன்டு தமிழ். ஓகேங்களா, இது எல்லாமே தமிழில் மொழிபெயர்த்தாங்க. இது எல்லாமே எதில் இருக்குன்னா பாம் லீஃபில் எழுதி வச்சுருக்காங்க அந்த டைமில் கோவில்கள், லைப்ரரியில். கம்ப ராமாயணம் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட், ராமாயணம் இருக்கு இல்லையா, அதோடைய தமிழ் வெர்ஷன்ஸ் எல்லாமே அந்த டைமில் கம்பர் என்ன பண்ணார்னா ஓலைச்சுவடிகளை தான் எழுதி வச்சார். அதை எடுத்துகிட்டு போய் இப்போ டெம்பிள்ஸு, சரஸ்வதி மகால் லைப்ரரிலாம் தஞ்சாவூரில் இருக்குது, அங்கெல்லாம் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ் ஜெயின் மேனுஸ்கிரிப்ட், இது எங்கே பார்க்கலான்னா மதுரை, திருநெல்வேலி ரீஜனில் பார்க்கலாம். இந்த ஜெயினிசம் பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணாங்க, அதாவது ஜெயின் மாங்ஸ், இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா தமிழ் கிராமர், ஃபிலாசபி அண்ட் எபிக் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த டைமில். ப்ரிசர்வேஷன் ஆஃப் தமிழ் மேனுஸ்கிரிப்ட், இப்போது நிறைய கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள்லாம் கிடச்சிருச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், பாதுகாத்து வைக்கணும்னு அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் லைப்ரரி, சரஸ்வதி மகால் லைப்ரரி தஞ்சாவூரில் போனோன்னா இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்புறம் தமிழ்நாடு மேனுஸ்கிரிப்ட் ரெபாசிட்டரி சென்னை, அந்த இடத்துல ஹவுசஸ், thousands ஆஃப் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட், ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. டிஜிட்டல் ஆர்கிவிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரியில் தமிழுடைய மேனுஸ்கிரிப்ட் கல்வெட்டுகள் எடுத்து டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு, பாதுகாத்து வச்சுருக்காங்க. பிரிண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் புக்ஸ், தமிழ் அச்சு நூல்களின் வரலாறு தான் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் பிரிண்டிங் 16th century ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு என்னென்ன புக்ஸ்லாம் ஆர்டர் வந்ததுன்னு பார்க்கலாம். இயர்லி பிரிண்டிங் ஆஃப் தமிழ் புக்ஸ், தமிழ் புக்கு பிரிண்ட் பண்ணுறதுன்னா தம்பிரான் வணக்கம் அந்த புக்கு பேர். இதை போர்ச்சுகீஸ் மூலிமா, ஓகேங்களா, முதல்ல இவங்க போர்ச்சுகீஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா இதை புக்கை பிரிண்ட் பண்ணாங்க. யார் மூலிமா, கேத்தோலிக் மிஷனரிஸ் மூலிமா கோவாவில். தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேஷன், தமிழ் பைபிள் இருக்குங்களே அது தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஓகேங்களா, பிரிண்டட் இன் ட்ராங்கோபார் பை பார்த்தோலோமஸ் ஜீகன்பால்க், எ டேனிஷ் மிஷனரி. ஓகேங்களா, ஒரு டேனிஷ் மிஷனரி, இவர் தான் என்ன பண்ணார்னா பைபிளை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார். பிரிண்ட் பண்ணவர் இவர், டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, அதை பிரிண்ட் பண்ணவர். ஃபஸ்ட்டு தமிழ் கிராமர் புக் இன் பிரிண்ட் 18th century. வீரமா முனிவர் தான் என்ன பண்ணார்னா தமிழ் கிராமர், தமிழுக்குன்னு ஒரு கிராமர் இருக்கும் இல்லையா, அந்த புக்கை பிரிண்ட் பண்ணார்.
ஃபஸ்ட்டு செக்குலர் தமிழ் புக்கு தேம்பாவாணின்னு ஒரு புக்கு இருக்கும். ஓகேங்களா, இதை வீரமா முனிவர் தான் இதை எழுதினார். பிரிண்ட் பண்ணது வந்து ட்ராங்க்யூபார். growth ஆஃப் தமிழ் பிரிண்டிங் இன் 19th and 20th century. முதல் தமிழ் நியூஸ் பேப்பர் வந்தது பேர் வந்து தமிழ் கெசெட் 1831. அப்புறம் ஸ்வதேசி மித்ரன்னு இன்னொரு நேஷ்னல் தமிழ் நியூஸ் பேப்பர் வந்தது 1882. முதல்ல விமன்ஸ்க்கு ஒரு மேகசின் வந்தது வந்து பெண்மணின்னு அதுக்கு பேர் 1904 வந்தது. அப்புறம் தமிழ் நாவல்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணாங்க. அதாவது பொன்னியின் செல்வன் இருக்கு இல்லையா, கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதின அந்த பொன்னியின் செல்வத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா பிரிண்ட் பண்ணாங்க மேகசின்ஸ் பிஃபோர் பீயிங் பப்ளிஷ்ட் அஸ் எ புக். சோஷியல் ரிஃபார்மிஸ்ட் ரைட்டிங்ஸ், பெரியார் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார், அது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணாங்க. மாடர்ன் தமிழ் பிரிண்டிங் அண்ட் டிஜிட்டல் எரா, தமிழ் புக்ஸ் எல்லாமே இப்போ எல்லாமே எப்படி இருக்குது, டிஜிட்டலைஸ் பண்ணி புக்ஸாக வச்சுட்டாங்க. உலகம் ஃபுல்லாக யார் வேணாலும் அக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் பிரிண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக். ஸோ இப்போ தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே தமிழ் மீடியத்தில் தானே படிப்பாங்க. ஸோ நிறைய புக்ஸ் எல்லாத்தையும் இந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் பிரிண்ட் பண்ணுறாங்க. இதன் மூலிமா தமிழும் வளர்ந்துட்டு வரும். தமிழ் யூனிகோட் அண்ட் ஆன்லைன் பப்ளிஷிங் ஹேவ் ஹெல்ப்டு தமிழ் லிட்ரேச்சர் ரீச் அ குளோபல் ஆடியன்ஸ். ஸோ எல்லாமே புக்ஸு ஆன்லைனில் இருக்குது. அப்போது தமிழ் என்ன பண்ணலாம், யார் வேணாலும் அக்சஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட தமிழுடைய குரோத்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் பார்க்கலாம். Tamil inscription serves as historical records of the past, offering insights into language, politics, society. ஸோ தமிழர்களுடைய கல்வெட்டுகள் மூலிமா தமிழுடைய சொசைட்டியில் எப்படி இருந்திருக்காங்க, அங்கே அரசியல் எப்படி இருந்திருக்கு, மொழி எப்படி வளர்ச்சி அடையுது, இது எல்லாமே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. Tamil manuscript played a crucial role in preserving literature, medicine, philosophical thought. ஓலைச்சுவடிகள் மூலயமா மெடிசன்ஸ், ஆயுர்வேதம் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், தத்துவங்கள், ஓகேங்களா, இலக்கியங்கள், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருந்தது. எவல்யூஷன் ஆஃப் தமிழ் பிரிண்டிங் ஃப்ரம் பாம் லீவ்ஸ் டு டிஜிட்டலைஸ் மீடியா ஹேஸ் எக்ஸ்பேண்டட் அக்சஸ் டு தமிழ் நாலேஜ் குளோபலி. ஓலைச்சுவடியில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணதுனால, அது புக்காக பண்ணதுனால உலகத்தில் எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், உலக மக்கள் மூலியமாக தமிழை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இதோட தமிழ் வளர்ச்சிக்கு உபயோகரமாக இருக்குது. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மேனுஸ்கிரிப்ட் அண்ட் பிரிண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன், தமிழ் கல்வெட்டுகள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்: ராக் இன்ஸ்கிரிப்ஷன், காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஹெரோஸ்டோன்ஸ், தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நோட்டபிள் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்: உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், தஞ்சாவூர் பிக் டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன், வெற்றிலுட்டு ஸ்கிரிப்ட் இன்ஸ்கிரிப்ஷன், வெல்விகுடி காப்பர் பிளேட், சிவகங்கா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தமிழ் மேனுஸ்கிரிப்ட் ஓலைச்சுவடிகள், இம்பார்ட்டன்ட் தமிழ் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட், திருக்குறள் மேனுஸ்கிரிப்ட், பெரிய புராணம் மேனுஸ்கிரிப்ட், ஆயுர்வேதிக் அண்ட் சித்தா மேனுஸ்கிரிப்ட், 4000 திவ்ய பிரபந்தம் மேனுஸ்கிரிப்ட், தமிழ் ஆஸ்ட்ரோனாமி அண்ட் ஆஸ்ட்ராலஜி மேனுஸ்கிரிப்ட், கம்பராமாயணம் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட், தமிழ் ஜெயின் மேனுஸ்கிரிப்ட், preservation of Tamil manuscript, print history of Tamil books, early printing of Tamil books. 2 points. Third, fourth point. Growth of Tamil printing in the 19th and 20th century. 3 points. Fourth and fifth point. Modern Tamil printing and digital era. And then conclusion. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.